Ciao guys, I'm Amiko Chef Sujin. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஐஸ்கிரீம் மிஷின் இல்லாமல் எப்படி ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம், அப்புறமா யோகர்ட் ஸ்னோ யோகர்ட் வச்சுட்டு நம்ம ஸ்னோ மாதிரி எப்படி பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நைட்ரஜன் வந்து அதோட டெம்பரேச்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா -196 196 மைனஸ் டிகிரியில் தான் அதோட டெம்பரேச்சர் இருக்குது. நம்ம ஃப்ரீசர் டெம்பரேச்சர் வந்து -18, அதுவே அவ்வளோ கோல்டாக இருக்கும். நம்ம கை வைக்கும்போது ஃப்ரீஸ் ஆகுற மாதிரி இருக்கும். அப்படின்னா நைட்ரஜன் 196 -196 டெம்பரேச்சரில் இருக்குது. அது எவ்வளோ கோல்டாக இருக்குன்னு தெரியும்ல, இமேஜின் பண்ணவே முடியலையா? ஓகே, நம்ம வந்து அந்த நைட்ரஜன் வச்சுக்கிட்டு தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் ஐஸ்கிரீம். ஸோ அதுக்கு நமக்கு ஐஸ்கிரீம் மிஷின் தேவையில்லை, யோகர்ட் தயிரை வச்சுக்கிட்டு யோகர்ட் ஸ்னோ பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரெண்டில் வர்றது தெரியுது அவங்களுக்கு, இது அந்த நைட்ரஜனோட வேலை தான். இதெல்லாம் வேறு எதுவும் திங்க் பண்ணாதீங்க. லெட்ஸ் கோ டு மேக் டைரக்ட். நம்ம ஐஸ்கிரீம் மிஷின் இல்லாமல் பிஸ்தாச்சியோ ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம். இது வந்து பிஸ்தாச்சியோ மிக்சர். இந்த பிஸ்தாச்சியோ ஐஸ்கிரீம் மிக்சர் வந்து எப்படி பண்ணணுங்கிறத லாஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த பிஸ்தாச்சியோ மிக்சரில் வந்து நம்ம நைட்ரஜன் ஆட் பண்ணுவோம். Wow, look like magic, no? Maybe 1 minute it will be ready now. கொஞ்சம் லிக்விடாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் கூட நைட்ரஜன் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேண்ணா? See, ice cream like fresh, no? You can make friend of it. நீங்கள் அவங்க கெஸ்ட்டு வீட்டுக்கு வந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி அவங்க முன்னாடி ஃப்ரெண்டில் ஐஸ்கிரீம் பண்ணி கொடுக்கலாம். ஸோ ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. நம்ம மிஷினில் பண்ணுற மாதிரியே இருக்கும். இதுக்கு நமக்கு எந்த ஐஸ்கிரீம் மிஷினுமே தேவையில்லை, கொஞ்சம் நைட்ரஜன் நம்மக்கிட்ட இருந்தாலே போதும். இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ பிஸ்தாச்சியோ ஐஸ்கிரீம் ரெடி. அஃப்கோர்ஸ் வித்தவுட் பிஸ்தாச்சியோ நட்ஸ் இல்லாமல் எப்படி சாப்பிட்றது? பிஸ்தாச்சியோ நட்ஸை வந்து கொஞ்சம் டோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி போடுங்க, ஃப்ளேவர் இன்னும் அருமையாக இருக்கும். சி வாவ், பிஸ்தாச்சியோ ஐஸ்கிரீம் வித்தவுட் ஐஸ்கிரீம் மிஷின். ஸோ பிஸ்தாச்சியோ ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ ஷைனிங்காக இருக்காது பாருங்கள், நைஸ், நோ? நம்ம வந்து வீட்டில் நிறைய பேர் கேட்டாங்க மிஷின் இல்லாமல் எப்படி ஐஸ்கிரீம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சமாக நைட்ரஜன் இருந்தால் போதும், பிஸ்தாச்சியோ ஐஸ்கிரீம் இல்லை எந்த ஐஸ்கிரீமாக இருந்தாலும் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிக்கலாம். அமேகோ ஷெஃப் உங்கள் கூட இருக்கால, டோன்ட் வரி. ஸோ டேஸ்ட் பண்ணுவோம். ஓ, லுக் ஹியர், எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்னு. நிறைய பேர் சொல்லுவாங்க ஐஸ்கிரீம் மிஷினில் பண்ணுறதுக்கும் நம்ம ஃப்ரீசரில் பண்ணி எடுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஈட் ஃபர்ஸ்ட். நிறைய பேர் நினைக்கலாம் ஐஸ்கிரீம் மிஷின் இல்லாமல் நம்ம பண்ணிடுவோம், ரெண்டுமே டேஸ்ட் எப்படி இருக்குன்னு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஐஸ்கிரீம் மிஷினில் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கும் நினைக்கலாம். பட் அப்படி கிடையாது. நீங்கள் நான் சொன்ன மெத்தடில் இந்த மாதிரி பண்ணும்போது டேஸ்ட் சேமாக கிடைக்கும் 100%. பட் இது நைட்ரஜன் ஆன்லி, மார்க்கெட்டில் கிடைக்குது, வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அமேகோ ஷெஃப்க்கு மெசேஜ் பண்ணுங்கள், ஃப்ரீ டு சே. ஸோ கைஸ், இது வந்து தயிர். ஃபஸ்ட் நம்ம தயிர் எடுத்துக்கிறோம். அகவா சிரப், அப்படி இல்லைன்னா நீங்கள் ஹனி யூஸ் பண்ணிக்கோங்க.
அகவா சிரப் யூஸ் பண்ணிங்கனாலும் ஹனி யூஸ் பண்ணாலும் ஒன்று தான், பட் பெட்டர் அகவா சிரப். அப்படி இல்லைன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஹனி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தென் க்ரீம். ரெசிபி வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ க்ரீம், அகவா சிரப் அண்ட் தயிர், இந்த மூணு இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நம்ம ஸ்னோ பண்ண போகிறோம் தயிரில். வெரி ஈஸி, பட் நைட்ரஜன் வேணும் நம்மக்கிட்ட. நைட்ரஜன் இருந்தால் நீங்கள் ஈஸியாக உங்கள் வீட்டில் பண்ணிடலாம். மோஸ்ட்லி இது வந்து பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸில் தான் பண்ணுறாங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க பார்த்து. முடிஞ்சால் நீங்களும் வாங்கி பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதை வந்து நம்ம சிஃபோனில் மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சிஃபோனில் போடும்போது பாதிக்கும் கொஞ்சம் மேலே வரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. சார்ஜர் இது வந்து மார்க்கெட்டில் கூட கிடைக்கும், ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணாலும் ஓகே. க்ரீம் சார்ஜர், விப்பிங் க்ரீம் சார்ஜர். ஜஸ்ட் மேக் இட் டைட் கேர்ஃபுல்லி. நம்ம ஓப்பனாக இருந்துச்சுன்னா இது வழியாக லீக் ஆகிடும் எல்லாமே. ஸோ கொஞ்சம் டைட்டாக கவர் பண்ணிவிடுங்க. நைட்ரஜன். இந்த சார்ஜர் வந்து நீங்கள் ஒரு சிஃபானுக்கு 2 யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் சார்ஜ் 1 போட்டதும் இந்த மாதிரி ஷேக் பண்ணி விட்டுருங்க. ஸோ ரெண்டாவது நம்ம பண்ணலாம். செகண்ட் ஒன் ஸ்க்ரீன் சார்ஜர் ரெண்டாவது போட்டுக்கிறேன். ஸோ அகெயின் ஷேக் பண்ணி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே ஷேக் பண்ணுங்கள். ஸோ 2 சார்ஜர் நான் போட்டிருக்கேன், நீங்களும் 2 போடுங்க போதும். ஸோ ரொம்ப ஷேக் பண்ணி விடுங்க, கொஞ்சம் க்ரீமியாக வரணும். ஸோ ஷேக் பண்ண அப்புறம் ஜஸ்ட் செக் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்குன்னு. ஸோ பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக வந்தால் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம வந்து இதை நைட்ரஜனில் போட்டு குக் பண்ண போகிறோம். ஸோ நைட்ரஜன் இருக்குது. ஃபஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பவுலில் நைட்ரஜன் ஊற்றிடுங்க. ஸோ நைட்ரஜன் ஊற்றிட்டு சேம் உடனே நம்ம சிஃபானில் மிக்ஸ் பண்ணியிருக்க அந்த க்ரீமை வந்து ஆட் பண்ணுவோம். இது வெறும் தயிரும் க்ரீமும் தான். நம்ம நைட்ரஜனில் குக் பண்ணால எப்படி இருக்குது பாருங்கள், ஸ்னோ மாதிரி இருக்கா? ஸோ see here, வெறும் க்ரீம் தான்.
இதை வந்து நீங்கள் டெசர்ட்க்கு யூஸ் பண்ணலாம், அப்புறம் கார்னிஷாக கூட இதுக்காக யூஸ் பண்ணலாம். நம்ம சீக்கிரமாக மெல்ட் ஆகிடும். நம்ம இதை வந்து எப்போதுமே நீங்கள் ஸ்டோரேஜ் வந்து ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. யூ நீட் டு ஆல்வேஸ் ஸ்டோரேஜ் இந்த ஃப்ரீசர். நம்ம ஃப்ரீசரில் எப்போதுமே ஸ்டோர் பண்ணிக்கோங்க. மோர். ஸோ இதில் வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் க்ரீம் இருக்குது, அதையும் குக் பண்ணிடலாம். நைட்ரஜன், லெட்ஸ் கோ. நம்ம வந்து வேகமாக இதை பண்ணணும். Done. Taste. Oh, I cannot speak, you know. But யோகர்ட் ஸ்னோ வந்து ரெடியான அப்புறம் நம்ம அதை ஒரு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீசர்லேயே வச்சுருங்க. இது சில்லரில் வச்சுட்டிங்கன்னா மெல்ட் ஆகிடும் ஈஸியாக, ஐஸ்கிரீம் மாதிரி. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், ஸ்னோ மாதிரி. அதனால தான் இதை நம்ம வந்து ஸ்னோன்னு சொல்கிறோம், யோகர்ட் ஸ்னோன்னு சொல்லிட்டு. யோகர்ட்டில் பண்ணுறதுனால பார்க்குறதுக்கும் ஸ்னோ மாதிரி இருக்குல்ல. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம நைட்ரஜன் வச்சுட்டு எப்படி டெசர்ட் எல்லாம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்திருக்கும் உங்களுக்கு. பட் எவ்வளோ அழகாக இருக்கோ அந்த நைட்ரஜன் அந்த அளவுக்கு ஆபத்தும் கூட. ஸோ வெரி கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். குழந்தைங்கள பக்கத்தில் வைக்காதீங்க நீங்கள் நைட்ரஜனில் ஒர்க் பண்ணும்போது. ஓகே, ப்ளீஸ் குழந்தைங்க இல்லாத டைம் பார்த்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஓகே, ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வேறு எதுவும் சொல்லுவாங்கள்ல, பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஆல் அந்த ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். எனக்கே மறந்துடுது, ப்ளீஸ். இன்னும் ஒரு நல்ல ஒரு டெசர்ட் வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது அமிகோ ஷெஃப் சுஜின்.